இன்ஸ்டாகிராம் ஒரு நண்பர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார். ப்ரோ உங்கள் பண்ணையில் வந்து காம்பவுண்ட் சுற்றி என்னென்னலாம் மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி அதனால் இந்த வீடியோ போடுறோம். அப்படியே உங்களோட சேர்ந்து நானும் என்னென்ன மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க என்னென்னலாம் மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணையில் தென்னை மரம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 மொத்தம் 16 தென்னை மரம் இருக்குது. இதில் இந்த ஒரு சில தென்னை மரங்கள் மட்டும் அப்படியே இந்த மாதிரி பிஞ்சு மாதிரி வச்சிருது. மொத்தம் தேங்காய் காய்கிற அந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குது. ஆனால் தென்னை மரத்தில் தேங்காய் வைக்கல. தென்னை மரத்தில் பூ பூத்துருதா, பூவும் பூத்துருது, இந்த இதெல்லாம் பூலாம் வந்துருக்குது. ஆனால் வந்து காய் மட்டும் வைக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரில. சப்போஸ் இது வந்து காய் வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அதை பாருங்கள், இந்த சைடில் பாருங்கள், மொத்தம் கொட்டி போயிடுது. ஒரே ஒரு பிஞ்சு தான் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த ஒரே ஒரு பிஞ்சு தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் இது நம்ம பொருள் மாதிரி நம்ம பார்த்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தென்னை மரத்தில் வந்து மொத்தம் பூ வைக்குது, ஆனால் வந்து இலைநீர் காய்க்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு தேக்கு மரம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு தேக்கு மரம், 2 3 4 5 6 7 8 அப்படியே ஓகே. இந்த சைடு எதுவுமே இல்லை, மொத்தம் 8 தேக்கு மரம் இருக்குது. பண்ணையோடைய மூலையில் வந்து இந்த சின்ன சீத்தாப்பழம் காய்க்கும் பார்த்தீங்களா, அந்த செடி வந்து இருக்குது. மரமாக இருந்துருது, வெட்டி விட்டுருக்காங்க. இப்போ செடியாக மறுபடியும் வளர்ந்துன்னு இருக்குது. ரொம்ப எலுமிச்சம்பழம் செடி இருக்குது. அதாவது வந்து இது என்ன ரக எலுமிச்சம்பழம்னு தெரியல, நாட்டு எலுமிச்சமா ஹைப்ரிட் எலுமிச்சமானு தெரியல. இந்த எலுமிச்சம்பழம் செடியும் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து முருங்கை மரம். என்ன ரகம் முருங்கன்னு தெரியல, நாட்டு முருங்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து முருங்கை மரமும் இருக்குது, ஒரு மரம். அதுக்கு அடுத்தது அப்படியே போனோம்னா இங்கே தான் வந்து கொய்யா மரம் இருக்குது. அதாவது செடி கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்குது. செடி கொய்யா செடி இருக்குது. கொய்யா செடியில் ஒரே ஒரு கொய்யா காய் இருக்குது பாருங்கள், நாட்டு கொய்யா தான், ஒரே ஒரு கொய்யா இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மாங்காய் மரம் ஒன்று இருக்குது, அதாவது மாங்காய் செடி. ஆனால் இது வந்து இப்பயே மாங்காய் காய் வச்சுட்டு இருக்குது. ஒட்டு ரகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன ரகம் மாம்பழம் அப்படின்னு எனக்கு தெரில. பார்க்கறதுக்கு நல்லா செம்மையாக இருக்குது பாருங்க. மல்கோவா மாம்பழமா இல்லைன்னா ஏதோ ஒரு மாம்பழம், என்ன மாம்பழம்னு தெரில. இது நம்ம அறுத்துக்கலாமான்னு தெரில. அவர் ஓனர்கிட்ட கேட்ட வேணா ஒரு மாங்காய் அப்புறமா அறுத்து சாப்பிட்டு ஒரு வீடியோ போடலாம். பாருங்கள் நல்லா அழகாக கொத்தாக மாங்காய் காய்ச்சிருது. மொத்தமாக மாங்காய் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது என்ன சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அதையும் இனி ஒரு வீடியோவை போடுவோம். கொய்யா மரத்துக்கும் இந்த மாங்காய் மரத்துக்கும் நடுவில் ஒரு வேப்ப மரம், அதாவது மருத்துவ குணம் இருக்கிற நம்ம வேப்ப மரம், அதாவது ஒரு செடி மாதிரி வளர்ந்துன்னு இருக்குது. இது வந்து புங்க மரம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்க்கறதுக்கு புங்க மரம் மாதிரியே இருக்குது. ஆனால் கீழெலாம் பார்த்தா இந்த மரம் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. மேலே இலைலாம் பார்த்தா புங்க மரத்தோட இலை மாதிரி இருக்குது. ஆனால் புங்க மரத்தில் வந்து டார்க் பச்சையாக இருக்கும். இது வந்து லைட் கலரில் பச்சையாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் இது என்ன மரம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மரம் அப்படின்னு தெரியல. இந்த மரம் வந்து ஒரு 4 மரம் இருக்குது. 1 2 அது அந்த சைடில் ஒரு 3, அந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது. மொத்தம் 4 மரம் இருக்குது. இவ்வளோ நேரமாக நம்மளுடைய பண்ணையில் என்னென்னலாம் மரம் இருக்குது, என்னெல்லாம் செடி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.